வணக்கம் ராஜேஸ்வரி. காட்பாடி அடுத்த லத்தேரி ரயில்வே நிலையம் அருகாமையில் இருக்கக்கூடிய ரயில்வே தண்டவாளத்தில் பார்த்தோம்னால் அவர் 37 வயது மதிக்கத்தக்க ஆண் மற்றும் 25 வயது மதிக்கத்தக்க பெண் இருவருடைய சடலமானது கண்டெடுக்கப்பட்டிருக்கின்றன. இருவருடைய சடலமும் பார்த்தோம்னால் சென்னையிலிருந்து பெங்களூரு செல்லக்கூடிய அந்த வழித்தடத்தில் தான் இந்த சடலமானது கண்டெடுக்கப்பட்டிருக்கின்றன. இன்று காலை அவ்வழியே பொதுமக்கள் வரும்போது இந்த சடலத்தை பார்த்து லத்தேரி காவல்துறையினருக்கு தகவல் தெரிவித்திருக்கின்றனர். தகவலின் பேரில் லத்தேரி காவல்துறையினர் தற்போது சம்பவ இடத்திற்கு வந்து தொடர்ந்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். குறிப்பாக லத்தேரி அடுத்த பட்டியூர் கிராமத்தின் அருகாமையில் இருக்கக்கூடிய சாலையோரமாக இருசக்கர வாகனம் அப்பாச்சி இருசக்கர வாகனத்தை நிறுத்திவிட்டு இவர்கள் 2 பேரும் அந்த ரயில்வே தண்டவாளத்தின் அருகாமையில் வந்து ரயிலில் சிக்கி உயிரிழந்தார்களா இல்ல வேறு ஏதேனும் காரணங்களால் இவர்கள் உயிரிழந்தார்களா என்ற கோணத்தில் காவல்துறையினர் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். குறிப்பாக அந்த பெண்ணிற்கு பார்த்தோம்னால் திருமணம் ஆகியிருக்கின்றது. எப்படி என்று பார்த்தோம்னால் காலில் மெட்டியிருக்கிறது. இந்த காரணத்தால் அந்த பெண்ணிற்கு திருமணம் ஆகியிருக்கலாம் என்று காவல்துறையினர் தெரிவிக்கின்றனர். இருந்த போதிலும் இவர்கள் 2 பேரும் எந்த பகுதியைச் சேர்ந்தவர்கள் என்ற தகவல் தற்போது வரை காவல்துறையினருக்கு தெரியவில்லை. மேலும் அந்த இருசக்கர வாகனத்தில் இருக்கக்கூடிய நம்பர் பதிவானது சென்னை, அதாவது அந்த நம்பர் பதிவாக இருப்பதாகவும் காவல்துறையினர் முதற்கட்டமாக தெரிவித்திருக்கின்றனர். தொடர்ந்து இது குறித்து ஜோலார்பேட்டை ரயில்வே காவல்துறையினருக்கு தகவல் தெரிவிக்கப்பட்டிருக்கின்றன. அந்த தகவலின் அடிப்படையில் ஜோலார்பேட்டை ரயில்வே துறையினர் நேரில் வந்து இதை பார்த்தவுடன் தான் சடலத்தை அங்கிருந்து அப்புறப்படுத்தி உடல் அதாவது பிரேத பரிசோதனைக்காக மருத்துவமனைக்கு அனுப்பி வைப்பார்கள். அதன் பிறகு இவர்கள் யார் என்ற தகவலானது வெளியாகும் என்று காவல்துறையினர் தற்போது தெரிவித்திருக்கின்றனர். இருந்த போதிலும் இருவரும் கட்டி அணைத்தபடியே அந்த தண்டவாளத்தில் உயிரிழந்திருக்கக்கூடிய நிலையில் இவர்கள் காதல் ஜோடியா இல்லை திருமணமாகி வீட்டில் குடும்ப பிரச்சனையின் காரணமாக இவர்கள் ரயிலில் மாட்டி இறந்தார்களா, இது போன்ற கோணத்தில் காவல்துறையினர் தொடர்ந்து விசாரணையானது மேற்கொண்டு வருகின்றனர். ராஜேஸ்வரி.